ஆச்சரியம், நம்மால் படைக்கப்பட்ட உருவாகப்பட்டது இப்படி கட்டி பிடித்து காமத்தில் ஈடுபடுகிறேன் என்றால் நமக்கென்று ஒரு ஆடவர் இருந்தால் எப்படி ஆசைப்பட்டு நீ என்ன செய்தால் முதலாக காமத்திற்காக யாகத்தை வளர்த்தினாய். எப்படி சிறிது மணலை எடுத்து ஒரு உருவத்தை செய்தாய், அந்த உருவத்திற்கு உயிரும் கொடுத்தாய். கொடுத்தவுடனே எழுந்து நின்று உருவாகப்பட்டது உன்னை கண்ட அம்மா என்ற என்னது ஆச்சரியம். நாம் உள்ள காமத்திற்காக யாகத்தை வளர்த்தினால் எழுந்து நின்று உருவாகப்பட்டது நம்மை கண்டு அம்மா என்று அழைக்கிறது. தாயும் பிள்ளையும் ஒன்று சேரும் காரணத்தினால் தன் பிள்ளையாக ஏற்று பிள்ளையார் என்று பெயரை சுட்டி ஒரு விதத்தில் அமர்த்தினாய். பிறகு மீண்டும் ஒரு மாபெரும் யாகத்தை வளர்த்தினால் அந்த யாகத்தில் தன்னே என்று தோன்றியது. தங்கா என்று தோன்றிய உடனே என்ன செய்தாய்? அண்ணன் தங்கையை ஒன்று சேரும் காரணத்தினால் தன் உடன் பிறந்த அண்ணனாக ஏற்று விட்டாய் வைகுந்தத்தில் மூன்றாவது முறையாக முழு சக்தியை பயன்படுத்தி ஒரு மாபெரும் யாகத்தை வளர்த்தினால் அந்த யாகத்தில் கண்ணே என்று நான் தோன்றினேன். கண்ணே என்று அழைத்தோடினேன். நம்மளுக்கு ஏற்ற ஆடவர் இவர்தான் என்று நினைத்து என்னை கட்டெடுப்பதற்காக நீ ஓடி வந்தாய். உண்மை கண்டு நான் ஓடினேன். சுவாமி, என் காமத்திற்காக உன்னை படைத்தேன், என்னை கண்டு எதற்காக பயந்து என்று கேட்டாய். அதற்கு நான் என்ன வலித்தேன் பாருடா. உன்னை சேர வேண்டும் முற்பட்டால் உன் நெற்றி கண்ணாகப்பட்டது என்னை சேர விடாமல் அக்னி சோலை சுட்டிருக்கிறது. ஆகியால் என்னால் உன்னை சேர முடியவில்லை உழைத்தேன். ஆச்சரியம், என் காமத்திற்கு தடையாக இருப்பது இந்த நெற்றிக்கண் தான் அறிந்து உடன் பிறந்த நெற்றிக்கண்ணம் அறியாமல் எனக்கு தானமாக பேற்றெடுத்து கொடுத்தாய். நெற்றிக்கண்ணை பேற்றது இடத்திலிருந்து உதிரமாகப்பட்டது வழிந்து. சுவாமி, உங்களுக்காக உதிரம் நெற்றிக்கண்